ஹாய் மக்களே, நான் இப்போ ஒரு கருத்தை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க இந்த கருத்தை கேளுங்க, பிடிக்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போகலாம். என்னடா அப்படி கருத்துனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் படித்து எவ்வளோ பேர் அந்த படிப்புக்கான கூறிய வேலைக்கு போயிருக்கீங்க, படித்த படிப்புக்கு வேலைக்கு போயிருக்கீங்க. எல்லா பேரும் படித்த வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய படிப்புக்கான வேலை கிடைக்காம அதுக்கு மாறாக இருக்கிற வேலைக்கு தான் நீங்கள் போய் பிடிக்காத வேலையை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒன்று சொல்லுவாங்க, இது உங்கள் மனசுக்குள்ளே பிடிச்சிருந்துச்சா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப்பாக ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கோங்க. மனசுக்கு பிடிச்ச தொழில்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொழில் இருக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நீங்கள் அதை பார்ட் டைம் ஜாப்பாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டே இருங்கம்மே. நீங்கள் காலேஜ் முடித்து ஒரு வருஷம் கூட நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஊழல கொஞ்சம் ஏதோ தெரிஞ்ச வேலை பார்க்குறீங்க. ஓகே, எதுவுமே கை கொடுக்கலனா, ஆனால் நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணுங்க பார்த்தீங்களா, அந்த வேலை உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமாங்க, கை கொடுக்கும். அந்த வேலை நீங்கள் சொந்தமாகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு இடத்துல போய் பிடிச்ச மாதிரி அந்த வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் உங்களுக்கான ஊதியமும் கிடைக்கும்போது சந்தோஷம் இருக்குங்க. பிடிக்காத இடத்துல போய் அவங்கள்ட்ட அசிங்கப்பட்டு வசவு வாங்கி அந்த இடத்துல ஏண்டா இருக்குன்னு சொல்லி மன உடைச்சல் ஆகி எவ்வளோ வலி இருக்குது. அதுவே நீங்கள் பிடிச்ச வேலைக்கு போகும்போது சந்தோஷம் இருக்குது. அதுக்கு தாங்க சொல்கிறேன், நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கும்போது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக வேலை பாருங்கள். வேலை பார்த்து அந்த தொழிலே நீங்கள் சொந்தமாக போடுங்க, இல்லை ஒரு வேலை ஒர்க் பண்ணி சேலரி வாங்கணும்னு பார்த்துக்கோங்க. என்னுடைய அனுபவம் என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயரில் பார்ட் டைம் ஜாப்பாக ஒர்க் பண்ணேன், லேபராக ஒர்க் பண்ணேன். சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் கடை, சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் காளான் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை நான் பார்சல் கட்டுற வேலைக்கு தான் போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன். அவங்க போடுறத நான் எப்படி போடுறாங்க எல்லாமே கற்றுக்கிட்டு செகண்ட் இயரில் நான் மாஸ்டராக மாறினேன். ரைஸ் போட பழகினேன், ரைஸ் போட்டு பழகி மாஸ்டர் ஷெஃபாக மாறினேன். அப்படி கொஞ்சம் நாள் போக காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்து எனக்கு அடுத்த படித்த தொழிலுக்கு நான் வேலை தேடினேன், கிடைக்கல. ஆனாலும் நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்த வேலைக்கு எனக்கு கை கொடுத்துச்சு. சேலரி எனக்கு அந்த டைம்லேயே 600 சேலரி, ஒரு நாளைக்கு 600. மதியம் தான் போவேன். நான் மேரேஜ் பண்ணி நான் 2 வருஷம் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் சொந்தமாக தொழில் பண்ணி இப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு படிப்படியாக போயிட்டுருக்கேங்க. அதுக்கு காரணம் நான் படித்த படிப்பும் ஒன்று இருந்தாலும் நான் அது படிக்கும்போதே கற்றுக்கிட்ட தொழிலாக எனக்கு கை கொடுக்குது. தவிர படித்த படிப்புக்கு எனக்கு இன்னும் எந்த வேலையும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் தேடின வேலை அப்படி பிகாம் சிஏ டிகிரி தாங்க நான் முடிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடச்சிச்சு, நான் சொந்தமாக ஆக்கிக்கிட்டேன். இப்போ நல்லபடியாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் படிக்கும்போதே வேலையை பாருங்கள்.